திருவண்ணாமலை சிற்றரசை அச்சமயம் பிரபுடதேவன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய மதிப்பிற்குரிய குருவாக மாகாளியின் உபாசகனான சம்பந்தாண்டான் என்பவன் இருந்து வந்தான். அருணகிரியாரின் புகழ் அச்சமயம் மெல்ல மெல்ல பரவி வந்தது. அருணகிரி பெருமானை பற்றி கேள்விப்பட்ட மன்னன் அவரை காண பெரிதும் ஆவல் கொண்டான். அருணகிரி பெருமானின் புகழினை பொறுக்க மாட்டாதவனான சம்பந்தாண்டான் அவரை சத்தமில்லாது ஒழித்து கட்ட நினைத்தான். மாகாளியின் உபாசகனான அவன் தன் இருப்பிடத்தில் காளியின் காட்சிக்கு வேண்டி பூஜைகளை செய்தான். அவன் முன் தோன்றிய காளி தன்னை அழைத்த காரணத்தினை வினவினாள். சம்பந்தாண்டான் தனக்கு போட்டியாளனாகிய அருணகிரியார் அழிய வேண்டும் என கூறவும் முதலில் கோபமுற்று மறுத்த காளி பின்பு தன்னை அவன் மந்திரத்தால் கட்டியிருப்பதை உணர்ந்து அவன் சொன்னபடி செய்வதாக கூறி மறைந்தாள். அருணகிரி